மெசேஜ் முடிஞ்ச உடனே நமக்கு திருந்து இருக்குது. தேவ சமூகத்தில் பொறுமையாக இருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய செய்தியானது மல்கியா 4:2 பக்கம் 1107 1107 மல்கியா 4:2. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்த பைபிள் எடுத்து வசனத்தை பாருங்கள். பைபிளை திறந்து படிக்கிறது பெரிய ஆசீர்வாதம். ஸோ தினந்தோறும் தேவ வசனத்தை இந்த வருஷத்தை முடிக்கிற அந்த வசனத்தை அனுப்புகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் பைபிளை முடிச்சிடலாம். தொடர்ந்து நம்ம பைபிளை வருஷம் முடிக்கிற கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. எல்லோரும் படிப்போமா? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்ணிலை போல் வளர்வீங்க. ஜெபிப்போம். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு நாமத்திலே இந்த வார்த்தை உடைய கருத்தில் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே மல்கியா 4:2 மூலியமாக எங்களோட பேசி ஆண்டவரே 1ஆம் தேதி எங்களோட பேசினீர். முதல் வாரம் எங்களோட பேசினீர். இப்போதும் இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும். அடையனை மறைத்து வெளிப்படும். நீ என்ன சொல்ல வேணுமே இதயத்தை தந்திருக்க அவை சொல்ல கிருபை செய்யும். பேசுக நீங்கள் இல்லை, பிதாவின் ஆவியான சொன்ன ஆவியான எங்களை ஒவ்வொருவரோடு பேசுவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென். இந்த நாளிலே கூட கர்த்தர் பார்ட் 3 ஆண்டவர் எனக்கு கொடுத்த நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வசனத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு 6 விதமான ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் என் உள்ளத்திலே உங்களோடு கூட பேசும்படியாக என் நாமத்திற்கு பயந்திருக்கிற நீங்கள் வளர்வீர்கள். சொல்லுங்கள், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற நீங்கள் வளர்வீங்கன்ற பார்ட் 3 கர்த்தர் கொடுத்த ஒரு வசனம். வெளிப்படுத்துறதுக்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதில் 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துட்டிங்களா? பக்கம் 336. எதுக்கு பேஜ் நம்ம சொல்கிறேன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பைபிளை திறந்து நீங்கள் வாசிக்கும் போது, பைபிளை திறந்து வாசிக்கிற பழக்கம் வந்துச்சுன்னா மைக்கில் சொல்லும் போது டக்கால்னு எனக்கு கைங்க போகும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னால் உடனே அங்கங்கே சத்தத்தை உயர்த்தி வாசிப்பாங்க. அந்த அளவுக்கு பைபிளில் எது எங்கெங்கே இருக்குன்ற பழக்கம் நமக்கு வர வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் எடுத்துப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போமா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 5 விதமான காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற நீங்கள் வளர்வீர்கள் என்று ஆண்டு சொன்ன அந்த வார்த்தையில் இங்கே உன் கிரியைகளை அறிந்திருக்கேன். முதலாவது உன் கிரியைகளை அறிந்திருக்க. 2வதாக உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ, 2வது நீ என் நாமத்தை மறுதலியாமல், 3வது என் வசனத்தை கை கொண்ட நாள், 4வது 5வது இதோ திறந்த வாசலை முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டான். 5 காரியங்களை கர்த்தர் நாளில் இந்த வசனத்திலிருந்து பேச. யாருக்கு இதை ஆண்டவர் சொன்னார்னா, நீங்கள் வாசிப்பீங்க 6ஆம் வசனத்துல வாசிக்க, மைக்கில் வாசிங்க. 6லேருந்து 7 வரைக்கும் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. பிலேதெப்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. போதும். இப்போ யார் இது சொல்றதுதான்? யார் சொன்னது? இப்போ படிச்சிங்களா? நான் கொஸ்டின் யார் சொன்னது? ஆவியான சபைக்கு சொல்லுகிறது என்ன இருக்கணுமா? எல்லாரும் காதை கொண்டு வந்துருக்கீங்க நினைக்கிறேன். ஓகே. அப்புறம் அவர் யாருன்னா, யாருக்கு சொல்கிறாருன்னா பிலேதெப்பியா சபையின் தூதருக்கு, பாஸ்டர்னு வச்சுங்களேன், எனக்கு சொல்கிறாரு, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களே. என்னன்னா பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூற்றுவமாக இருக்கு சொல்லுகிறாராது என்று சொல்லி ஆண்டவைகளை சொல்லியிருக்கிறாரு. என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன்னா, இதோ திறந்த வாசலை முன்பாக வைத்திருக்கேன், அதை ஒருவனும்
பூட்ட மாட்டான். அவருடைய நாமத்தில் ஆண்டவர் நமக்காக ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் திறந்ததை யாராலையும் பூட்டவே முடியாது. அவரே திருவுக்கள் உடையவராக இருக்கப்போ உன் கிரியை அறிந்திருக்க. இந்த வசனத்துலேருந்து நம்ம அந்த கொஞ்சம் பார்க்க போகிறோம். உன் கிரியைகளை அறிந்திருக்க. பக்கத்தில் சொல்லுங்கள், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இப்போ என் கிரியைகளை உன் கிரியை அறிந்திருக்கேன்னா அப்போது என்ன கிரியைனா என்ன? நீங்கள் பேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நற்கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து உன்னிலே தூங்கின நற்கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பொற்காலா தெற்காலா பேர் என்ன, தொற்கால் அவள் நற்கிரியை செய்கிறவளாய் காணப்பட்டா. அப்படி நற்கிரியைகள்னு நிறைய இருக்குது. ஆனால் கிரியை அப்படின்னா என்ன சொல்கிறோமே, என்ன சொல்லுவோம்? பொதுவாக சொல்லுவோம் பாருங்க. என்ன சொல்லுவீங்க? எல்லாம் வாயில தான்ப்பா சொல்கிறேன். நீ சொல்கிறீங்களா இல்லையா? வார்த்தையை எடுத்து விடுற, அதை பண்ணுறோம், இதை பண்ணுறேன், அதை முடிச்சிருவேன், எல்லாம் வாயில என்ன பண்ணுற சொல்ல மாட்டீங்களே? வாயிலே முளம் போடுற. ஆனால் கிரியில ஒன்றுமே காணவே, சொல்கிற எதுவுமே செய்ய மாட்டேன். எல்லாம் எங்கே தான் போகுது? காற்றுலே போகுது. சொன்னதில் எங்கே தான் போகுது? காற்றுலே போகுது அப்படின்னு சொல்கிறல. இப்போ கிரியை அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும்னு எதிர்பார்க்க. அதான் கிரியை. அதனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியே செய்யாத எல்லாம் வரும் ஒருமே ஸ்டெப்பே எடுக்கலாம் வச்சுங்க. திறந்த வாசல் உங்களுக்கு திறக்காது. திறந்த வாசல் ஆண்டவர் வச்சுக்காது. நம்ம கிரியை செய்யணும். அப்போ என்ன கிரியைனா என்ன? அந்த கிரியை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் நான் சொல்லிட்டு போகிறேன் பாருங்க. என்ன கிரியைனா, முதலாவதாக உன் கிரியை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுது. என்னன்னா யோவான் 6:28 நீங்கள் வசனம் பக்கம் 133 வசனத்தை கவனிச்சுட்டே இருங்க, ஃபாலோ பண்ணிட்டு கடற்கன்னு சொல்லிட்டு போயிடுறேன். கத்திருக்கு வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பாருங்க, அங்கே ஒரு கூட்டம் வருது. அங்கே ஒரு கூட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் கேட்குறாங்க. சொல்கிறது நாங்கள் அதாவது தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போ உன் கிரியை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த கிரியை எப்படி இருக்கணுமா? நமக்குள்ள அது தேவனுக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்கிறதாய் காணப்படும். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றாரு. அடுத்த வருஷம் இயேசு சொல்லுவார். என்ன சொல்றாருன்னா, அவரை அதாவது அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கட்டும். விசுவாசம் என்ன இருக்கணும்? விசுவாசம். தேவன் அதாவது பாருங்க, அவர் யார்? தேவன் அனுப்பினார். இந்த உலகத்தை படைத்து மனிதன் படைத்த தேவன் அவர் இந்த உலகத்தில் வர முடியாது. ஏன் வர முடியாது அப்படின்னா, அந்த உலகத்தில் மனிதன் இல்லாத போது இந்த உலகத்தில் உலகத்தை உண்டாக்கினார். அவர் உலகத்தை உண்டாக்கினார். அவ்வளோ ஒளியாக இருக்கிறவர். அப்போது தேவனை பார்க்கணும்னா எப்படி பார்த்தா? ஆதாம் பார்த்தாங்க. ஆதாம் தேவன் சத்தத்தை கேட்டாங்க, தேவனோட பேசினாங்க. அப்போ என்ன இருந்ததுன்னா, தெய்வ மகிமை அவங்க மேலே இருந்தது. அவங்க பாவம் செய்யலை. எப்போ பாவம் செய்தாங்களோ அதான் வேதம் சொல்லுது, நாம் எல்லாரும் ஏகமனதாக கெட்டு எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்று போயிட்டோம். அப்போது தேவனுடைய மகிமையை அவன் தேவனோடு பேசினவன், தேவனோட உலாவினுடைய உறவை பாவம் செய்யும்போது சத்தத்தை கேட்டு விலகினான். கர்த்தர் அவனை விலகிட்டார். ஆண்டவர் இப்போ அந்த தேவனை யாரை அனுப்பினார்னா, தேவன் வார்த்தையாய் அவரோடு இருந்த இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் அதனால தான் சொல்றது, அனுப்பின எதற்காக அனுப்பினார்னா, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவே வந்தேன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் இயேசு அநேகர் தெரியவானார். எதுக்காக ஆண்டவர் தேவன் இந்த உலகத்தில் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரான்னு தெரில. எல்லாம் தேவையில்லை, இது ஒரு தேவனையா, எல்லா கடவுளும் இது ஒரு கடவுள் இல்லையா அப்படின்னு தன்னுடைய ரட்சிப்பை குறித்து இன்னும் அறியாமே இருக்கிறான். ஆனால் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் தேவன் யார், இயேசு யார், ஆவியான யார்னு அறிந்திருப்பான். பார்த்தா இங்கே ஒரு ஜனக்கூட்டம், தேவனை அறியாத ஒரு கூட்டம், இயேசு அறியாத ஒரு கூட்டம். ஆனால் அவரிடத்துல தேவன் ஒருத்தர், அந்த தேவனுக்கு நாங்கள் ஏற்ற கிரியை எப்படி நடப்பிக்கணும்? தேவனை விசுவாசிக்கிறாங்க, அவர் இருக்கிறாருன்னு, ஆனால் இயேசுவை அறியாது இருந்தாங்க.
பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது 29 இயேசு அவர்களை பெரிய உத்தரமாக அவர் அனுப்பினவரை, அதாவது பிதா அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. தேவன் இயேசு எனக்கு அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்னா எல்லாரும் ரட்சிக்கப்படும்போதுக்காக அவர் அனுப்பினார். அந்த பாவத்துக்கு ரத்தம் சிந்தில்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொன்ன அந்த ரத்தத்துக்காக அவர் அனுப்பினார். அவர் என்ன பண்ணாரா, சிலுவையிலே அவர் பலியானார். அல்ல, அவர் இயேசுவை அனுப்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ இயேசுவை விசுவாசித்தா என்ன, தேவன் அனுப்பினார்னு விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். விசுவாசம் நம்மளை வாழ வைக்கும். விசுவாசம் நம்மளை வளர்க்கும். தேவனுடைய பிள்ளைகளாக இன்னும் வளர்க்கும். நீங்கள் எக்ஸாம்பிளாக நான் ஒன்று வார்த்தை காட்டுற பாருங்க. அப்போ இந்த வார்த்தையில் சொல்வது அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்றது. சொல்லுங்க, இயேசு விசுவாசிப்பதே. சொல்லுங்க, இயேசு விசுவாசிப்பதே. இயேசு விசுவாசிக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் எல்லாத்துலேயும். உங்கள் மேலே விசுவாசம் வைக்காதீங்க. எல்லாம் சரியாயிடும், எல்லாம் நான் சரிப்படுத்துருவேன். சரி சொல்லுமா, எல்லாம் நான் சரிப்படுத்துருவேன், எல்லாம் சரியாயிடும், போக போக எல்லாம் மாறிடும். மாறவே மாறாது. நான் தான் நீங்கள் நாயை குளிப்பாட்டி சொல்லுவாங்க பாருங்க, நாயை குளிப்பாட்டி கொண்டு வந்து நடு வீட்டில் வச்சா கூட அது எங்கே தான் போகுமா, அதை விட்டுருங்க. அது மாதிரி நாய் மாதிரி இருக்கக்கூடாது. ஆமாம், நாய் கக்கிற சமயம் இருக்கக்கூடாது. ஒன்று தெரிஞ்சிருக்கணும், என்னுடைய கிரியை அது தேவனுக்கு ஏற்ற கிரியாக இருக்கணும்னா, என் ஆண்டவர் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களாம் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த பாக்கியம் என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிவுது. நான் அவரை அறிந்து என்னுடைய கிரியை அவரை விசுவாசித்து என் கிரியை தேவனுக்கு ஏற்றதாக இருக்கணும். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம அவரை விசுவாசிக்கணும். விசுவாசித்து நான் என்ன நம்பலமா, இயேசு நம்புகிறேன், இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் என்ன பண்ணார், என்னை மாற்றுவார். ஆண்டவர் என்னுடைய கோபத்தை மாற்றுவார், என்னுடைய சுபாவத்தை மாற்றுவார், என்னை அவரை போல் ஆக்குவார் என்று சொல்லி அந்த காலத்தில் பசுத்தவன்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு ஐயா சொல்லிருப்பாங்க. உங்களுடைய சாட்சி எப்படி இருக்குன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன், கர்த்தர் எனக்கு வீடு கொடுத்தார், அல்லேலூயான்னுவாங்க. அதில் ஐயா தெரியப்படவே மாட்டார். கர்த்தர் இந்த ஆண்டை எனக்கு கல்யாணம் பண்ணார், அல்லேலூயான்னுவாங்க. அதில் கூட ஐயா தெரியப்பட மாட்டார். அது என்ன சொல்லுவார் தெரியுமா, கர்த்தர் என் கோபத்தெல்லாம் எடுத்து போட்டார், என்னை சாந்தமாய் மாட்டா. அப்போ ஐயா சொல்லுவார், அல்லேலூயா. எத்தனை மாதிரி பார்த்துருக்கீங்க? சுபாவம் மாறணும். வீடு வருவது, கல்யாணம் ஆகுறது, குழந்தை கொடுக்குறது, இதெல்லாம் உலகத்தை எல்லாருக்கும் நடக்கிறது. ஆனால் கோவப்படாத சுபாவம் மாறுது பாருங்க, அது இயேசு தருகுது. அல்லேலூயா. அதான் அந்த காலத்து பக்தெல்லாம் மாட்டாங்க, உம்மை போலாக்கும் இயேசுவே உம்மை போலாக்கும், உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும், உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். Make me more like thee, Jesus, make me more like thee. Give me a heart that's filled with love and make me more like thee. Give me a heart that's filled with love and make me more like thee. உம்மை போல் ஆக்கணும். எப்படி நாங்களாம் அதை பாடுறோம் அப்படின்னா, அதெல்லாம் ஆண்டு சமத்தாழ் ஆண்டவரை கோபப்படுறோம் பாரு. ஆண்டவரை போனால் வாயை கட்ட மாட்டுறான் பாரு, வாயை கட்ட மாட்டோம். வாயில் ஏதாவது சொல்லிடுறேன், அது மற்றவங்களை காயப்படுத்தும், மற்ற இதயத்தை உடைச்சிடுறேன். என்னை உண்மை போல ஆக்குங்க ஆண்டவரே, என்னை உண்மை போல வாயை அடக்க, என் நாவை அடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவரே என் கோபத்தை அடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணி இந்த பாடெல்லாம் கண்ணீரோடு அங்கே பாடியிருக்கும். அதனால தான் அந்த பாடலில் இப்போ கோபம் வர வைக்கணும், எவ்வளோ கோபத்தை வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனால் ஆண்டவர் கோபத்தெல்லாம் எடுத்து உள்ளத்தை எப்படி பண்ணிட்டாராம், அன்பினால் நிரப்பிட்டார். அதனால் கோபப்படுறது, சுபாவம் மாறுறது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. இயேசுவை போல் இந்த உலகத்தில் காமிங்க. அந்த காலத்தில் இயேசுவை விசுவாசிகள்
தங்களை வெளிப்படுத்தினாங்க. இப்போது இங்கே வேதத்துலேருந்து ஒரு லிட்ரலாக ஒரு காரியம் பார்த்தா யோவான் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 20ஆம் வருஷம் வந்தால் பக்கம் 131 வாசிங்க. அது முன்னாடி பக்கம். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். ஆண்டவர் செய்கிற கிரியெல்லாம் பிதா காண்பித்தாராம். அப்போது இந்த கிரியை குறித்து அறியாமல் ஒருத்தர் இருந்தார். பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் மத்திய 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா வீட்டில் போய் 2-15 வாசிங்க, எனக்கு சொல்ல நேரம் இல்லை. அந்த சமூகத்தை மாற்றி உங்களுக்கு காண்பி 11:2 வாசிங்க. மத்திய சுவிசேஷம் பக்கம் 16 பேஜ் 16 வாசியமா. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? அத்தருணத்தில் காவல் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, போதும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து. நீ வீட்டில் போய் வாசிக்க நேரம் இல்லை, பேசாதீங்க யாருமே தயவுசெய்து. தேவ சமூகத்தில் மல்கியா 4-3ஆம் அதிகாரம் மேலே கத்தடைப்பில் ஒரு பேசிக்குவார், கத்தருக்கு வந்து கவனிக்கிறாருன்னா இல்லை தேவ சமூகத்தில் இருக்கிறோம் பாருங்கள். பசங்க யாராவது பேசினா கூட பேசாதுன்னு சொல்லுங்கள், வெளியே கொண்டு போயிடுங்க, மற்றவங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கிறிஸ்துவின் கிரியை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர் 2 பேரை அழைத்தார். கிறிஸ்துவின் கிரியை என்ன இயேசு செய்தார் அப்படின்னா, பார்வை கொடுக்குறது, வியாதிஷ்ட குணமாக்குறது, மரித்தவர்களை எழுப்புவது, இப்படி ஆண்டவர் தேவனுடைய கிரியைகளெல்லாம் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் நமக்கு நியமித்த கிரியைகளாம் நம்ம செய்ய வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு செய்ய வேண்டும். இப்போ இன்னொரு சொல்கிறது பாருங்கள், அதனால் இயேசு எக்ஸாம்பிளான்றார். யோவான் சாலில் போய் சொல்லுங்க என்று சொல்லி ஆண்டவர் அந்த கிரியை காண்பித்தார். நீங்கள் இன்னொரு வருஷத்தை பார்த்தீங்கன்னா 9:4 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவரும் யோவான் 9:4 ஒருவரும் செய்யக்கூடாத ராக்காலம் வருது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு காலம் வருது. 140ஆம் பக்கத்தில் பார்த்தா 9:4 நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பியவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவரும் நம்ம ஆண்டவர் என்ன சொல்லணும், உன் கிரியை அறிந்திருக்கிறேன் அப்படின்னா அந்த கிரியை எப்படின்னா தேவனை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக அந்த கிரியை நம்மளே நடக்கணும். நம்மளே அந்த கிரியை நடக்கணும். இங்கிலே அந்த கிரியை நடக்குமானா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகர் கேட்டது உங்களை குறித்து அநேகர் கேட்பாங்க. எல்லாமே பழக்கம்லாம் மாறிச்சாமே, அப்படியே இப்போ ஒரு கிரியெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காமே அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை வரும். ரெண்டாவது, அது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பாரம் வந்துடும். அப்போ நீங்களும் என்ன பண்ணீங்க, கர்த்தருக்கென்று எழுந்து பிரகாசிப்பீங்க. உடனே விடுதலையாக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவீங்க, சுகமாக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க சும்மா இருக்க மாட்டீங்க. எப்போவுமே ஆண்டவருக்காக ஏதாவது கிரியை செய்யுங்க. ஆனால் ஒரு காலம் வருது, ஒரு கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது. புகிற காலமே நம்ம தமிழ்நாடு ஓகே. ஆனால் மற்ற காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரமாய் போய் ஆண்டவருக்காக எதுவுமே செய்ய முடியாத தடைகள் இருக்குது, எதிர்ப்புகள் இருக்குது. கர்த்தர் நமக்கு கிருபையாக இருப்பாராக. கடைசியாக இந்த குறிப்பை நான் முடிக்கிறேன். அதில் பாருங்கள் என்னென்னா, நீங்கள் வாசிப்பீங்கன்னா இயேசு அவர் சொல்கிறார் பாருங்க, யோவான் 14:2 சொல்லுவார், 14:12 சொல்லுவார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லுவார். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 15 யோவான் 15:5 என்னால் செய்யாமல் என்ன எல்லாமே ஒன்றும் செய்யணும். ஆனால் யோவான் 14:12 பார்த்தீங்கன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஒரு நல்ல மனசு பாருங்க ஆண்டவருக்கு. அவர் போறாராம், அந்த கிரியை யார்கிட்ட செய்யணும் சொல்லிட்டு போயிருக்காரு, நீங்களும் நான் அந்த கிரியை செய்ய வேண்டும். எப்படி செய்யணுமா, அவர் அது சொல்லப்போ என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் என்ன செய்வானா பெரிய காரியங்களை செய்வான். அவருடைய வாழ்க்கையில் கிரியை நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவர் அவரை விசுவாசித்து நமக்குள்ளே கிரியை நடப்பித்து நம்முடைய கிரிகளை அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்லும், அவன் உண்மையாகவே ஆண்டவர் அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறான் சாட்சி வரும். கடைசியாக நம்மக்கிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு, அவர் செய்த கிரியை நாம் செய்யணும். ஒவ்வொருவரும்
நம்ம எப்படி இருக்கணும்னா சரித்திரம் படிக்கிறவங்க. எப்படி இருந்தோம்? சரித்திரம் படைக்கணும். ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் சொல்லாங்க பாருங்க, வெந்ததை தின்னுவோம், விதி வந்தால் அது உலகத்தில் சொல்லுவோம். வெந்ததே தின்னுவோம், விதி வந்தால் போவோம். நம்ம அப்படி கிடையாது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்து தேவனுக்கு ஏற்ற கிரியையை இந்த உலகத்தில் நடப்பித்து கொண்டிருக்கணும். கர்த்தர் ஒவ்வொருவரும் எப்படி பார்க்குறாருன்னா, என்னுடைய பிதா பார்க்குறாரு, இயேசு பார்க்குறாரு. பிதா சொன்னார், நான் உன்னை அனுப்பின கிரியை நீ செய்து போல நீ தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய ஜனங்களும் என் நமக்கு ஏற்ற கிரிகளை செய்கிறார்கள். நீங்கள் செய்யாத கிரியையும் அதிகமாக செய்கிறார்கள், விசுவாசித்து செய்கிறார்கள். ஆண்டவர் அப்படியா, அவர் 3 வருஷம் தாங்க கிரியை செய்தார். இல்லை, இந்த உலகத்தில் 3 வருஷம் தான் வாழ்ந்தார், கிரியை செய்தார். ஆனால் ஆண்டவர் மரித்து 2025 வருஷமாக ஜனங்கள் மத்தியிலே கிரியை செய்து உலகம் முழுவதும் அவருடைய கிரியையினால் தம்முடைய ஜனங்களை நிரப்பி வைத்திருக்கிறார். உலகம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மளை தெரிந்து இருக்கிறப்போ உங்கள் கிரியை அப்போதான் அப்படி கிரியை செய்யல பார்த்தா ஆண்டு சொல்றாரு, உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கிரியை கத்தர் அதுங்க சொல்ல முடியுமா? தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கா? உங்களே ஒரு கேள்வி கேளுங்க, இந்த பார்த்து கொண்டிருக்கலாம் கேளுங்க. நான் தேவனுக்கென்று ஏற்ற கிரியை செய்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு உன் கிரியை என்னன்னு பட்டியல் போட முடியுமா? கேளுங்க, பட்டியல் போட முடியுமா? நீ என்ன செய்கிற தேவனுக்கென்று? உனக்கென்று தன் கிரியை செய்த இயேசு, ஜீவனை கொடுத்த இயேசுக்கு நீ என்ன செய்கிற? கேட்டு பாருங்க. கர்த்தர் கிருபையாக நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து என்ன இதுவாக சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வரம் இல்லை, வல்லமை இல்லை, ஆனால் சாட்சி. கர்த்தர் என்னை ரட்சித்தார், பாவத்தில் விடுதலை ஆக்கினார். போய் தெரு தெருவாக போய் நாங்கள் ஊழியம் செய்வோம். அது அவ்வளோ வாஞ்சியாக இருக்கும். பிரசங்க ஜபம் கூட யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எல்லாம் ஜபம் ஆணை போன சொல்லி கொடுப்பேன். இல்லை மற்றவங்களாம் சான்ஸ் கொடு. அதேமாதிரி பிரசங்கத்துக்கு போனால் எங்கே போனாலும் நான் பேசுகிறேன்னு சாட்சி சொல்லி பேசுவேன். ஸோ உற்சாகத்தில் உண்மைதான். ஏன்னா போல்டாக அடிப்பேன். அதனால் அதுக்கப்புறம் எல்லாரும் பேசணும், அப்புறம் எல்லாரையும் பேச வைக்க ஆரம்பித்தேன். எல்லாம் பேசிட்டேன். இல்லை நீ பேசு, உன் சாட்சி பேசு, உன் சாட்சியை சொல்லு, உன் சுவிசேஷம் சொல்லுன்னு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ மென்டராக அப்போ கர்த்தர் அப்படி என்ன பண்ண வளர்த்தார். இப்போது நம்மளோட ரட்சிப்பை தேவனுக்கு ஏற்றுக்கு போகிறோம். 6 நாள் வேலை செய்யிட்டு 7ஆவது நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து அந்த அடுத்த வாரத்துக்கு தேவையான துணி துவைக்கிறதும், அயன் பண்ணுறதும், சாப்பாடுதும், ப்ரொவிஷன் வாங்குறதும், இதை தான் குடும்பம் நடத்துகிறாங்க. இல்லை வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட்டு. அங்கே போனால் ஆண்டவர் கேட்பார், எனக்காக என்ன செய்த? அதனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஏசியை அப்படி கிடையாது. வாரம் புது ஆத்துமாக்களே கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம இது நல்ல காலம் பிறந்துச்சுன்னு மந்திரவாதி கதை சொல்கிற ஆள் நம்ம கிடையாது. கரெக்டா? கிடையாது. நம்ம சொல்கிறது தேவன் இயேசு என்னிலே அவர் கிரியை நான் அவரை விசுவாசித்தேன், அவருக்கு தேவனுக்கு ஏற்ற கிரியை என்னிலே நடந்தது. என்னிலே நடந்தது. என் சுபாவம் மாறிச்சு. நான் அன்பாக இருக்கேன், நான் சமாதானமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். நான் எந்த மனிதர்கிட்ட எந்த எதிர்பார்ப்பையும் இல்லை. என் எதிர்பார்ப்பு என் கண்ணில் யார் மேலே தான்? இயேசு மேலே. சொல்லுங்கள், என் கண்ணு எங்கே தான்? இயேசு மேலே. என்னை போஷித்து, என்னை ரட்சித்து, என்னை நடத்துகிற என் ஆண்டவர் என் கூட இருக்க என்னை நடத்துவார். அதான் அவர் மேலே வைக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தில் நம்ம நடந்து போகும்போது ஆண்டவர் என்ன செய்யல, அவருக்காக கிரியை செய்வீங்க. சொல்லுவீங்களே, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா, அவர் ஹெல்ப் பண்ணிட்டார்ப்பா, ஹெல்ப் பண்ணாப்பா போய் சொல்கிறீங்க. ஜீவனையே கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு, அவரை பற்றி சொல்ல வேணாவா? ஹல்லேலூயா. எனக்காக சிலுவிலே தன்னையே கொடுத்த இயேசு என்னை ரட்சித்து என்னை மாற்றி இருக்கிறார். நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன், விடுதலையாக இருக்கேன். எனக்கு சாவு பயம் இல்லை, மரண பயம் இல்லை. முதல்லேருந்து வெளியேற்கிறாரு. ஜீவகாலெல்லாம் மரண பயத்தில் இருந்த நம்முடைய மரணத்தினால் அதுலேருந்து நம்ம விடுதலை ஆக்கியிருக்காரு. முதல்ல அவன் மரண பயம் இல்லை. ஏன் இல்லை? இங்கே இருக்கும்போது அவர் நம்ம கூட இருப்பார். கண்ணை முன்னா அங்கே இருப்பார். நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன், ஆண்டவரே இங்கே இருந்தால் அவங்களுக்கு லாபம், அங்கே வந்தால் பவுல் என்ன சொன்னார்? கிறிஸ்து எனக்கு, சொல்லுங்க மைக்கில் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதனால இந்த சாவு பயம், இந்த வேலைலேருந்து தூக்கிடுவேன், உன்னை வீட்டை விட துரத்திடுவேன்,
இதெல்லாம் இந்த பூச்சாண்டிலாம் எங்கே காட்டாத, என்ன அப்படி நீங்கள் சொல்லணும். இந்த பூச்சாண்டெலாம் இங்கே காட்டாத, நான் எங்கே இருக்கணும் அங்கே ஆசீர்வாதம். சொல்லுங்கள், நான் எங்கே இருக்கணும் அங்கே ஆசீர்வாதம். நான் ஆவிக்குரிய யோசேப்பு, நான் இருக்கிற இடத்த வீட்டை ஆசீர்வதிப்பார், வேலை ஸ்தானத்தை ஆசீர்வதிப்பார், உள்ளதே இருக்காது வெளியே ஆசீர்வம். அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. அந்த நான் இருந்தாலே உனக்கு ஆசீர்வாதம் அப்படி சொல்லணும். அதான் விசுவாசம், அதான் உண்மை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? உண்மை. அதனால் இந்த பூச்சாண்டெலாம் என்ன காட்டாதுப்பா. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் விசுவாசித்து அவர் செய்கிற கிரியை காட்டில் நீங்கள் செய்யணும். அப்போ இன்றைக்கி போகும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? உன் கிரியை அந்திருக்கிறாருன்னா என் கிரியை தேவனுக்கு ஏற்ற கிரியை இருக்கா ஆண்டவரே? அப்படி இல்லைன்னா கிரியை செய்யக்கூட ராகாலம் வரத்துக்கு முன்பாக கிரியை செய்ய ஆரம்பித்துக்கலாம். கர்த்தர் ஆசையப்பார். ரெண்டாவதாக அதை ஏற்றுக்கலாம். 3, அப்போ உங்களுக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருப்பார் விசுவாசத்தினா. ரெண்டாவதாக 3:8 வாசி வெளிப்படுத்தல். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. போதுமா. இப்போ ரெண்டாவதாக என்ன இருக்குன்னா, அங்கே என்ன இருக்கான் சொல்ல மாட்டல, கொஞ்சம் பலன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். அப்போது நான் நேரம் இல்லைனால வசனத்தை மாற்ற சொல்லிடுறேன், நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் பலன் இருந்தனால அவர் நாமத்தை, அப்போ கொஞ்சம் பலனை பற்றி பார்ப்போம் பாருங்கள். இப்போ கொஞ்சம் பலன் நம்மளாம் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நியாயாதிபதிகள் குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 அங்கே பார்த்தீங்கன்னா சொல்லுவார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, அனுப்புகிறது நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அப்போது நமக்கு ஆண்டவர் ஒரு பலன், ரட்சிக்கப்பட்ட ஒரு பலன் கொடுத்துருப்பார். இந்த பலன் எப்படி வரும்னா, பரிசுத்தாவி வரும்போது ஒரு பலன் வரும். அப்போஸ்தலர் 1:8 கர்த்தருடைய ஆவி உண்மையில வரும்போது நீ பலன் அடைந்து. அப்போது இந்த நமக்குள்ள ஒரு பலன் தராது. இவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தால் மாத்திரமில்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை பிழைப்பான். இப்போது வார்த்தை நமக்கு பலனை தந்திருக்குது. ஸோ இந்த பலன், நம்முடைய பலன் என்னென்னா, நம்ம பலப்படுறது கிறிஸ்து. அதனால் எல்லாம் செய்யணுக்கு பலன் உண்டு. நமக்கு ஒரு உள்ளான பலன் எப்படி வந்தது அப்படின்னா, ஜெபத்தினால் வந்தது, உபவாசத்தால் வந்தது, ஆவின் அபிஷேகத்தால் வந்தது. தேவனை நேசிக்கும் போது, அவரோடு இருக்கும்போது அவர் நம்மளை பலப்படுத்துகிறார். அந்த பலன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? போகலாம், தைரியமாக போகலாம். என்ன திறந்துருக்கு நமக்காக? உனக்கு என்று திறந்த வாசலை கர்த்தர் தந்திருக்காங்க. இந்த பலத்தோட போது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19:8-7 பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:8-7 வாசிங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். பாருங்க, போதும். அங்கே ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அங்கே அவனுக்கு ஒரு பலத்தை கொடுத்துறாரு. அந்த ஆகாரத்தை புசித்தான், பலன் அடைந்து 40 நாள் போன. போதும் கர்த்தாவை எடுத்துருந்தான். இல்லைப்பா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனுடைய ஸ்தானத்திலே ஊழியத்தை கொடுக்கவும் ராஜாக்களை ஏற்படுத்தவும் கர்த்தர் அவனை தந்தார். இரவும் பகலும் 40 நாள் அவனை முன்னேறி போக கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். நீங்கள் இன்னொரு வார்த்தையை வாசிப்பினா லூக்கா 4:14 வாசிங்க. லூக்கா 4:14 வாசிங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். பாருங்க, 2ஆம் வசனத்துல ஆவியானவருடைய விசுவாசால் சோதிக்கப்பட கொண்டு போகப்பட்டார், ஆனால் ஜெயித்தாரு. ஆவியான பலத்தோட கூட என்ன பண்ணாராம்? திரும்பி வந்தாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய, நீங்க கேளுங்க, ஆண்டவரே இந்தந்த விஷயத்துல நான் பலவீனமா இருக்கிறேன்ப்பா, சொல்லுங்க, இந்தந்த விஷயத்துல நான் பலவீனம், எனக்கு பலம் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி ஜெபம் பண்ணினார். அவர் நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா அவர் சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்க. ஒரு 2 கொரிந்தியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுறது, இந்த பலவீனத்தை விட்டு நீங்கும்படி 2 12:9-7 ஜெபித்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணம் விளங்க, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி என்னை பலப்படுத்தினார். அதனால தான் பிலிப்பியர் அவர் 4:10-13 சொல்லுவார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ நமக்கு உள்ள நம்ம பலத்தால் ஒன்றுமே சாதிக்க முடியாது, ஆனால் கர்த்தருடைய பலன் நமக்கு வேணும். சரிங்களா? நம்முடைய பலத்தை, அதால் தான் வேறு சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கினால கர்த்தருடைய ஆவினாலும். அந்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் அந்த பலத்தை கேட்டு வாங்கிக்கணும். அந்த பலன் இருக்குமானா எதுக்குமே பயப்பட மாட்டீங்க.
இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் பயப்பட காரணம் என்ன? அந்த பலன் இல்லை, ஆவி பெற்ற அபிஷேகம் இல்லை. நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இயேசு கரையேறினோடனே ஆவியான ஒரு அபிஷேகம் பண்ணிட்டார். அப்போ அந்த அபிஷேகம் நமக்கு வேணும், அந்த அபிஷேகம் நமக்கு வேணும். ஆண்டவரே இந்த அபிஷேகத்தான் உள்ளான மனுஷன் பலன் வேணும். உள்ளான மனுஷன் பவுல் சொல்லுவார், உங்கள் பலத்தை நான் பார்க்குறேன், பேச்சில் இல்லை, கிரியையில்லைன்னு சொல்லுவார். இப்போ நம்மளுடைய பலன் எங்கே இருக்குன்னா கர்த்தருடைய அபிஷேகத்தில் இருக்குது. நல்ல பசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வெறும் இயேசு விசுவாசித்தே பெரிய கிரியை செய்யணும். திறந்த வாசம் திறப்பார். உங்களுக்குள்ளே இருக்க கொஞ்சம் பலத்தை விட்டுறாதீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். ஏசாயா 40 புது பலன் அடைவாங்க. இப்போ காத்திருந்து இந்த பலத்தை கேளுங்க. அப்போஸ்தலர் 1:5 காத்திருங்க, எனக்கு பலம் தாங்கப்பா, பலன் தாங்கப்பா, பசுத்த ஆவியை தாங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பாக தருவாங்க. மூணாவதாக நான் சொல்லுறேன், வாசிங்க 3:8 வாசிங்க. முதல்ல சொன்னோம், உன் கிரியைகளை அறிந்திருக்க. என்ன கிரியைறது? தேவனுக்கு ஏற்ற கிரியை அது நடக்கணும். அப்போ இயேசு விசுவாசிக்கணும். முதல்ல உங்களுக்குள்ளே கிரியை நடக்கணும். கர்த்தருக்காக நீங்கள் கிரியை செய்யணும். ரெண்டாவதாக பலன், கொஞ்சம் பலன் இருக்கு. ஏதோ புடிச்சுன்னு ஓடுறப்ப எப்படிங்க இருக்கீங்க? சில சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? பக்கத்தில் பக்கத்தில் எப்படி இருக்கீங்க? கையில் பிடிச்சின்னு ஓடுறேன், உயிரை கையில் பிடிச்சின்னு ஓடுறானா? அது எது கையில் எப்படி உயிர் இருக்குன்னு தெரில, அது எப்படி பிடிச்சிட்டு ஓடுறான்னு தெரில. இல்லை, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லணும். கர்த்தருக்குள்ள பலனாக இருக்கிறேன். ஆமென். அப்போ நம்ம பலன் பசுத்த ஆவியினால நமக்கு பலன், அந்த பலனை பிடிச்சி நம்ம ஓடணும். மூணாவதாக வாசிங்க 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். போதும். மூணாவது, நீ என் நாமத்தை மறுதலியாமல். ஆண்டு நாமத்தை எப்படிங்க மறுதலிக்கிறது? சில சொல்ல கத்தி வச்சுட்டு இயேசு மறுதலி. நாங்கள் இந்த லைட் ஹவுஸ் அங்கே ஊழியம் பண்ணும் போது ரோட்லேருந்து பாட்டு பாடிட்டு இருக்கோம். வந்து உள்ள அந்த பீச்சு ஓரத்தில் உள்ள அந்த ஹவுசிங் போர்டில் இருக்க ரவுடி ஒருத்தன் வந்து அவர் கும்பலாக வந்து மெகப்பொண்ணு பிடிச்சிருந்தார். ஒரே அறை பாவம், அதுக்கு பல வருஷம். என்னோட நண்பன் மோகன் அவர் பேசியிருந்தார். நான் பக்கத்தில் நிற்கிறேன். கத்தியத்தை அப்படியே அவர் நெஞ்சில் வச்சான். நான் பக்கத்தில் நிற்கிறேன். குத்திடுவேன் நான், குத்துனேன் நான் பக்கத்தில் நிற்கிறேன். பயப்படவே இல்லை. குத்து, என்னைக்கோ சாக வேண்டியது இயேசு எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, குத்து. அப்படியே அவன் போயிட்டான். கத்தரை குத்த விடல. ஸோ அந்த மாதிரி கத்தியை வச்சு இயேசு மறுதலி சொல்லு சந்தப்பு அந்த காலத்தில் இருந்தது. இப்போ பாருங்கள், வேதத்தில் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மூணாவதாக என் நாம மறுதலியாமல். இப்போ மறுதலிக்கு தான் என்ன அப்படின்ற ஒரு காரியம் நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் என் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா நீங்கள் 22:34 நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா 22:34 நீங்கள் பார்த்தீங்கன்னா, செய்தி மாத்த சொல்கிறேன், வாசிங்க. பக்கம் வந்து அவர் அவனை நோக்கி 18. அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, மறுதலிக்கு தான் என்னென்னா, அந்த காலத்தில் இயேசு சொன்னார், சீமோனு சாத்தான் முன்னே நீங்கள் வீட்டில் போய் அது மேலே 2 வருஷம் உன்னை உடம்பிடம்படி என்ற உத்தரை கேட்டுக்கிட்டோம். உன்னை உடம்பிடம்படி, உன்னை சோதிக்கும்படி என்ற உத்தர, நானும் உன் விசுவாசம் வாழ்ந்து போதாபடி உனக்காக வேண்டிக் கொண்டவன் உடனே இவர் வீரா போயிடுவார். அதெல்லாம் நான் என் ஜீவனே கொடுப்பேன். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நீ அவரோடு இருந்தவர் அப்படி சொன்னால் அவனை அறியேன் என்று 3 முறை மறுதளிக்கும். மறுதளிப்புனா என்ன? இப்போ இருக்கிற காலத்தில் மறுதலினா என்ன? உங்களை சோதிக்க வருவான் பிசாசு. சில சனிக்கிழமை தான் வருவான். சனிக்கிழமை வந்துட்டு சனிக்கிழமை வந்து வா நைட்டு வேலை செய்யலாம் வா அப்படி கூப்பிட்டு போயிட்டு நைட்டு வேலை சேர்ந்து தண்ணி அடிக்க வச்சு அந்த 4 பேர் அடுத்த நாள் சர்ச்சுக்கு வர முடியாது. சிலரை பார்ட்டி கூடுவான். பார்ட்டி கூப்பிட்டு பார்ட்டி பண்ணலாம் வான்னு பார்ட்டி பண்ணி பார்ட்டியோடு சேர்ந்து அவங்களும் தண்ணி அடிச்சு மறுதளிக்குது. இப்போ எங்கே போகக்கூடாதோ அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணுவோம். நமக்கு தெரியணும், இங்கே போனால் நம்ம என்ன பண்ணல, நமக்கு இல்லை பலன் இல்லை. அவருக்குள்ள என்ன இல்லை, வயதாக்கி இருந்தது, ஆனால் ஜெயிக்கிறதுக்கு உள்ள பலன் இல்லை. இப்போது ஆண்டவர் முன்னாடியே சொல்கிறார். அப்போது நம்ம ரொம்ப தெளிவாக இந்த உலகத்தில் ஒரு காலத்தில் அதெல்லாம் அதில் இருந்தோம். நமக்கு ஏதாவது பிரோஜனம் இருந்ததா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவரை ஏற்ற பிறகு ஆண்டவர் என்ன பண்ணார், நம்ம எல்லாத்துலேருந்து விடுதலை ஆக்கிட்டார். நம்மளை ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சந்தோஷமாக நடத்திட்டு போகிறார். ஆண்டவர் சமாதானமாக நடத்திட்டு போகிறார். நீ ஒரு ஆள் வந்து உனக்கு சோதனையில் போய் விழுந்துடுற, பாவத்தில் விழுந்துடுற. அதனால் என்ன ஆகிடுதுன்னா தேவனுடைய கோபம் வருது, தேவனை விட்டு விலகி போயிடுற. அதனால் நீ நினச்சிக்காத
நான் இது என்னங்க இதுக்கு இன்றைக்கோ ஒரு நாள் தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு இல்லை. வேறு சொல்லுது, குடிக்கிறவன் தனக்கு கேடு உண்டாகபடி குடிக்கிறான், போகாது. இது காரியம் பாவமா அப்படின்னு தெரிஞ்சா அந்த பாவத்தை செய்யாத. அங்கே போனால் நீ பாவத்தை வச்சுக்க, ஏன் போகிற, போவாத. நான் அந்த பாஸ்டர் சொல்லுவார் பாருங்க, இந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு நீ போனேன்னா அங்கே போய் சிக்கிக்கப்பா, போவாத போவாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்போ போகக்கூடாது, போவாத. நீ சொல்ல, ஆண்டவரே நான் என் வாழ்க்கை உங்களை அப்போ யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் போகிறீங்க, என்னடா காலைல சர்ச்சைக்கு, அங்கே தண்ணி அடிக்கிறது கேட்பேன், என்னடா காலைல சர்ச்சைக்கு போனாரு கேட்டேன். காலைல சர்ச்சைக்கு போன எங்கே, ஒயின் ஷாப்லேயோ இல்லை பார்ட்டிலையோ இல்லை இருக்கிற கூட்டத்துலேயோ உன் ஃப்ரெண்டு பார்த்து உன்னை எப்படியா மறந்து வச்சுக்கான் பாருங்க. என்னடா காலைல சர்ச்சைக்கு போனியா அப்படின்னா போனேன், ஓகேடா சேஸ்டா, அதுதான் மறுதலி. சர்ச்சைக்கு போனேன், தண்ணி கொடுத்தா வச்சுக்க, இல்லைடா அடிக்கிறது, என்னடா நான் திருந்திட்டேன், நான் இயேசுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் இது குடித்தா அவரை மறுதளிக்கிறேன், இயேசு எனக்கு குடியிலேருந்தே விடையாக, இது இல்லைடா சந்தோஷம். பரிசுத்த ஆவினால நான் என் தாகத்தை தீர்த்திருக்கிறேன், பரிசுத்த ஆவினால தாகம் தீர்க்கப்பட்டிருக்கேன். உலகத்தில் ஒரு நாள் தாகமாக இருந்தேன், தண்ணியில் தாகமாக இருந்தேன், எல்லாம் தானே, அதெல்லாம் என்னை வாழ வைக்கல. என் பணத்தை திருடுது, நான் உழைச்ச பணத்தை திருடுது, என் சந்தோஷத்தை திருடுது, என் சுகத்தை திருடுது. அந்த இடத்துல நீங்கள் பார்ட்டி போகலாம், போங்க, ஃபங்க்ஷன்லாம் போகலாம், உங்களுக்கு தைரியம் தான் எல்லாத்துலேயும் கலந்துக்கலாம். ஆனால் நீ யாருன்னு தெரியணும். அந்த இடத்துல மறுதளிச்சிடாத, அந்த இடத்துல மறுதளிச்சு. அப்படி மறுதளிச்சுன்னா மனம் திரும்பி ஒப்புக்கொடு. தயவு செய்து சொல்கிறேன், நாளைக்கு வந்து அப்புறம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் நீ அதுலேயே நீடித்திருப்பேன்னா அதே மாதிரி மீண்டும் மீண்டும் நான் அப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னை கைவிட்டுருவார்னா உன் நிலைமை பருதா. அப்புறம் நீ இங்கே வாழ்ந்த வாழ்க்கை நரகமாகவும் இருக்கும், கட்சியில் போய் அங்கே நரக வாழ்க்கை வாழணும். அதனால் இங்கேயே பரலோக வாழ்க்கை வாழுது ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நீ இருக்கிற வீடு பரலோகம், நீ தான் பரலோகம், உனக்குள்ள தேவ ராஜ்யம் இருக்கு. அதனால நீ அந்த சந்தோஷமாக நீ போய் நீ திருவிருந்து இன்னைக்கு என்ன பண்ண, மனம் திரும்பி பாருங்க. ஒரு காலத்தில் மறுதளித்தவன், நீங்கள் வீட்டில் போய் நேரம் இல்லை எனக்கு, நான் சொல்லி முடிக்க பாருங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 10 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, உங்களால் சிலுவையில் அறியப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. இயேசுவை அறியேன்னு 3 முறை மறுதளித்தவன் உங்களால் அறியப்பட்ட இயேசுன்னு சொல்லுகிறான். அதான் அதை மறுதளித்தான். எப்போது சாவு பயம் வந்துச்சு, மறுதளித்தான் எப்போது தான் சொந்தமான சுயத்தை நம்பினான், மறுதளித்தான் எப்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு பயந்தான். எல்லாம் நினைப்பாங்க, குடிக்கலாம் என்ன நினைப்பாங்க, எல்லாம் நினச்சிட்டு போட்டோம், அவங்க சினிமாவுக்கு வரலன்னு நினைப்பாங்க, எல்லாம் நினச்சிட்டு போட்டோம். அங்கே சாட்சியாக இருங்க, அங்கே சாட்சியாக தைரியமாக இருக்கு. இல்லைடா போல்டு, அதுதான் கிரியை. தேவனில கிரியை நடப்பிட்டு இருக்காது. அவர் நாமத்தை அறந்து நான் மறுதளிக்க மாட்டேன், இது இல்லைடா எனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அதனால் அவர் திறந்த வாசல். அதனால் யார் தான் பாஷாக இருந்தாலும் சரி, அது பாஷியாக இருந்தாலும் சரி, தைரியமாக சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க 13, 19, 20. நீங்கள் வீட்டில் போய் வீட்டில் 2-30 வாசிங்க. அவர் நாங்கள் 20 நாங்கள் கண்டவைகளும் கேட்டவைகளும் பேசாமல் இருக்கா கூடவோ, தைரியமாக பேசினான். இப்போ நான் கண்டது, என் உள்ள நடந்தது எல்லாத்தையும் நான் பேசுகிறேன். என்ன கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல், மறுதளித்தவன் இல்லாமல் அபிஷேகத்தை பெற்ற பேதுரு இயேசுவின் நாமத்தில் அந்த அதிகாரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் முழுவனாக இருந்தவனை அவனை சுகமாக்கி எழுப்பினான். தேவன் செய்த கிரியை விசுவாசித்து எழுப்பின அந்த தைரியமாக சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு திறந்த வாசல்லாம் மறுதளிக்காமல் இருந்தா இல்லைங்க, எதுவுமே வரமாட்டேன், எதுவுமே நடக்குமா? எப்படி நடக்கும்? நீ மறுதளிச்சுட்டே இருந்தால் எப்படி நடக்கும்? இல்லைங்க, எதுவுமே வழியே திறக்க மாட்டேன். தை பிறந்தா வழி தருங்க, தையும் பிறந்தாச்சு, தயிரும் ஆயாச்சு, ஆனால் அதான் வரல வழி பிள்ளை. எப்படி வழி? நீ மறுதளிச்சுட்டு இருந்தால் எங்கே உனக்கு திறந்த வாசல் வைப்பார் கர்த்தர்? கொஞ்சம் பலம் இருக்கா? அவர் நாமத்தை அறிஞ்சிருக்கியா? அந்த நாமத்தை மறுதளிக்காத, அந்த நாமத்துக்காக நில்லு, பேசு. உன் வாழ்க்கையில் தேவன் செஞ்ச கிரிக்காக நில்லு. கர்த்தர் கடைசியாக சொல்லி முடிக்கிற பாருங்க, என் வசனத்தை கை கொண்டா. சொல்ல என் வசனத்தை 3:8 வாசிங்க.
வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. என் வசனத்தை கை கொண்டபடினாலே. இந்த வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை எனக்கு ஆவியானதுனால 19ஆம் அதிகாரம் மத்திய 19 நீங்கள் 20ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா 19:20 பேஜ் நம்பர் 29 வாசிங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். பாருங்க, அவர் சொல்றாரு, நித்திய ஜீவன் அடைந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் பட்டியல் போகிறார். நீ வீட்டில் போய் வாசிங்க. நீங்கள் 17லேருந்து நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை நீங்கள் 16 22 வீட்டில் வாசிங்க. ஆனால் சொல்கிறேன், நான் சிறு வயதுலேருந்து கை கொண்டிருக்கேன். நான் ஆண்டவர் சொன்னார், உங்ககிட்ட எனக்கு ஒரு குறைவு உண்டு. நீ கை கட்டுப்பா, நீ கை கொள்ளுன்னு இருக்க, நடக்கிற சின்ன வயசுலேருந்து எல்லாம் செய்யற. ஆனால் உங்ககிட்ட ஒரு குறைவு இருக்குது. நீ என்ன பண்ண, எல்லாத்தையும் விற்று ததுரில் கொடுன்னு சொன்னார். ஆனால் புதிய வெளிப்படத்தில் 2 நாள் ஆண்டவர் சொல்கிறார். என்ன குறை நமக்கு சொல்கிறாருன்னா, உங்களெல்லாம் விற்றுட்டு ஆண்டவரை கொடுக்க சொல்ல, அவர் சொல்கிற ஒரு குறை நம்மகிட்ட 2 நாள். ஆனாலும் நீ ஆதியில கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை. அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க, நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தில் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் ஒரு குறை என்ன, ஆதி அன்பு. அநேகருக்கு ஆதி அன்பே ஆண்டுவிட்ட ஏதோ சர்ச்சைக்கு போகலாம் ஆண்டு அடிச்சுடுவாருன்னு உடையாறாங்க. சர்ச்சைக்கு போகலன்னா அந்த வாரம் ஃபுல்லாக ஏதோ தேவ பிரசன்னம் இல்லாமல் இருக்குமே, ஒரு சாபமாக இருக்குமோ. இன்றைக்கி ஒரு பயத்தில் தான் வராங்க, அன்பில் இல்லை. அன்பில் உண்மையாக அன்பாக இருக்கணும். ஆண்டவரை அந்த ஆதி அன்பு இருக்குன்னா கர்த்தரை நேசிப்பாங்க. ஆமே, இந்த வாரம் முழுவதும் அவரை நேசிக்க, அவரை தேட எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இப்போ ஆலயத்தில் போய் அவரை தேட போகிறேன். அந்த என் மேலே அவர் பாராட்டின அந்த அன்பை நான் போய் சொல்ல போகிறேன்னு ஓடி வந்துடும். நீங்கள் அநேக வேத வசனம் நிறைவேறி கொண்டது. பக்கத்தில் சொல்லுங்கள், வேத வசனம் நிறைவேறி கொண்டது. அதுக்கு நீங்களும் ஆயிடாதீங்க. என்ன வசனம் அது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? கடைசி காலத்தில் அநேகரோட அன்பு தணிந்து போகும். பாஸ்டர் அம்மாவோட கர்த்தர் இருக்கிறார், அதான் வசனம். கடைசி காலத்தில் அநேகரோட அன்பு, சின்ன வயசுலேருந்து அதை செய்த நீ செய்த நான் பண்ணிட்டு நான் அன்பு எங்கப்பா, அன்பு எங்கப்பா? நீ ஆண்டவர் மேல அன்பு எங்க? நீங்க அன்பு ஆண்டவர் மேல அன்பே இல்லை. அவர் மேல எல்லாம் ஒரே என்னதான் வம்புங்க. ஆண்டவர் மேல வச்சுக்கலாம் என்னதான் வச்சிருக்காங்க, வம்பு. எனக்கு அதை தரல இதை தரல, எல்லாம் தருவார். அவரிடத்துல அன்பு கூறுகளுக்கு அவர் உண்டு பண்ணினதை கண்கள் கண்டதும் இல்லை, காதுள்ள கேட்கல, காது கேட்டதும் இல்லை, இருதயத்தில் இப்போ என்ன வச்சிருக்காரு உன் கண்ணுக்கும் தெரியாது, இதையும் காதுக்கும் உங்க காதுக்கும் கேட்டது இல்லை, உங்க இதயத்தில் தோணவும் இல்லை. தோணாததை வச்சிருக்காது, பார்க்காத வச்சிருக்காது, கேட்காத வச்சிருக்காது. யாருக்கு? அவரிடத்துல அன்பு கொடுக்குது. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் ஒரே ஒரு சூஸ்திரமா சாஸ்திரமா ஏதோ சொல்லுவாங்க, கையாளுறதுக்கு என்னன்னா அன்பு. அன்பை பயன்படுத்துங்க. அன்பை தேவன் யாரா இருக்காரு? அன்பாவே இருக்கிறார். அந்த அன்பு நம்முடைய ரோமர் 5:5 உள்ளத்தில் தந்திருக்கிறார். அன்பினால டீல் பண்ணுங்க, அன்பினால டீல் பண்ணுங்க. நஷ்டமாயிடுச்சா பரவாயில்லப்பா, ஆண்டவன் நமக்கு நல்லவருப்பா. ஏதோ நஷ்டமாயிடுச்சு பரவாயில்ல, நமக்கு ஆண்டவர் சேர்த்து வச்சு தருவார். யோபு என்ன சொன்னார்? யோபு போல யாராவது இருக்கீங்களா? ஏன் யாரா அலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். யோபு போல யாராவது இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாருமே இல்லை, இன்க்ளூடிங் என்ன சேர்த்து. எல்லாமே போச்சு. ஆனால் அவர் என்ன சொன்னார்? தேவனிடத்தில் அன்பாக இருந்தார். அவர் என்னை புடமிட்டாலும் நான் சுத்த பொண்ணாக போடப்பா. தேவன் கொடுத்தாரு, எடுத்தார், ஸ்தோத்திரம், அப்படியே இருந்தார். அந்த மாதிரி நம்ம லைஃப் அன்பிலே. ஐயோ உன்னால் தான் வந்துச்சு, ஐயோ இருக்குதான் போச்சு, ஊன்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே வம்பு, சண்டை, சச்சரவு. நான் இது எங்கே போயிட்டு வந்தாங்க இவங்க? பக்கத்தில் இருக்க எங்கெங்கே போயிட்டு வந்தாங்க? சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க. நீங்கள் வேறு சர்ச்சுக்கு போயிட்டு வந்த மாதிரி தெரியல இவங்களை பார்த்தா. சண்டை, நல்ல சண்டை பிடிக்கிறாள். இல்லைங்க எவ்வளோ கேள்விப்பட்டேன், எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சாமே, கேள்விப்பட்டேன், நஷ்டமாமே கேள்விப்பட்டேன். நீங்கள் இல்லை, ஆனால் பரவாயில்லையே, அப்படியே எப்படி இருக்கு வீடு? அன்பா சமாதானமா வீடு, அன்பா சமாதானமா. நீ முதல்ல உங்களுக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு. எங்க? யான் பெற்ற இன்பம் பெருக வைக. முதல்ல உங்களுக்குள்ள அந்த அன்பு.
தேவ அன்பு உள்ளது. நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவளா ஆண்டவர் எது நடந்தாலும் உங்களிடத்தில் அன்பு கூறு எனக்கு சகல நன்மைக்காகவே நடக்கும்பா. நான் உங்களை நேசிக்கிறோம்ப்பா. உங்கள் அன்புப்பா, நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களே, எங்கள் அன்புப்பா, அவரோடு உள்ள அன்பு. இயேசுவை நேசிக்கணும். எப்பவுமே உடனே ஏதாவது வந்தால் டக்குன்னு எதனால் வந்தது, அடுத்த ஆராய்ச்சி அவங்களுக்கு எதனால் வந்தது, இதனால் இருக்குமா, அதுக்கு ஒரு டிஸ்கஷன். எல்லாரையும் கூட உட்கார வச்சு ஏன் வந்தது, எப்படி வந்தது, யாரால் வந்தது, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு அதை போட்டு நோண்டோ வேணாம். முதல்ல நீங்கள் போய் மூட்டி, ஆண்டவரே எது ஏன் வந்ததுப்பா, என்னால் வந்ததா, அதை என்னை மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பா, எல்லாம் நன்மைக்கே இல்லைப்பா, சரியாயிடும்ப்பா, சரிப்படுத்துகிறப்பா, முன்ன போகிறேன்ப்பா. அவரை நேசிக்கு, அந்த அன்பில் நேசிக்கும் போது கர்த்தர் செய்வார். ஆமென். ஆண்டவர் ரொம்ப நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் ரொம்ப அன்பானவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவரை போல் அன்பை உங்களை தன் அன்பு உங்கள் மேலே செலுத்திருக்கார். உங்களை ரொம்ப நேசிக்கிறார், என்ன நேசிக்கிறார். நாம் என்ன செய்யணும், அந்த ஆதி அன்புக்குள்ளே போகணும். இன்றைக்கி எத்தனை பேர் திருமணத்துக்கு முன்ன ஒரு தீர்மானம் என்னது, இதோ உன் கிரியை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்ல. என்ன கிரியை? நீங்கள் வளரணும், நீங்கள் நானும் வளரணும். மல்கியா 4:2 கர்த்தருடைய வார்த்தை. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய சட்டையின் கீழ் ஆரோக்கியம், அவள் புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளாக வளருவார்கள். வளரணும். எப்படி வளரணும் ஆண்டவர் சொல்றாருன்னா, நல்ல 5 காரியம். கிரியை தேவன் ஏற்றதாக இருக்கிற இயேசுவை விசுவாசிக்கணும். விசுவாசியும் வாழ்க்கையை ஒப்பக்கூடு. விசுவாசித்து ரட்சிக்கப்படு. விசுவாசித்து ஞானஸ்தானம் விடு. விசுவாசித்து அபிஷேகத்தை பெறு. எது வந்தாலும் உன் கிரியை தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் காணப்படும். உன்னிலே கிரியை நடப்பீங்க. 2வதாக என்ன செய்யணும், கொஞ்சம் பலன் இருக்கா, தைரியமாக போ. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு தெரிந்த மாசில் வச்சிருக்கார். பயப்படாத. கர்த்தருடைய பலன் இன்னும் உன்னை பல போடுவேன். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வான். பலவான். அதனால பாடல் ஒன்று பாடுவோம், ஆண்டவரே என்னது, கிவ் தேங்க்ஸ் வித் அ கிரேட்ஃபுல் லாட். அதில் நன்றி தமிழில் இது வரல, ஆனால் வீக் லெட் தெம் சே ஐ அம் ஸ்ட்ராங் அப்படின்னு. பலவீன தன்னை பலவீனமே காமிச்சிக்காதீங்க. பலவீனம் வந்தால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே பலவீனத்தில் பலன் தாங்கப்பா ஜெபம் பண்ணி எங்கே போனாலும் ஸ்ட்ராங்காக காட்டுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கார். கர்த்தர் அனுப்புகிறார். கர்த்தர் கொடுத்துருக்கார். கர்த்தர் செய்விப்பார். பலன் தருவார். பலன் அபிஷேகத்தை தருவார். அபிஷேகம் தான் பலன். அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, அபிஷேகத்தை தாங்க, பலன் தாங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா செய்யறதுக்கு. இன்னும் நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம்ப்பா ஆண்டவரே, நான் உங்களுக்காக இன்னும் செய்யலப்பா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண, ஆண்டவரை பிடிச்சி பலப்படணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க எத்தனை கொள்ள என்ன பண்ணாரு, ஆண்டவரே பிதாவே சுத்தமான இந்த பாத்திரம் விட்டு இல்லைப்பா இனி இன்னும் எங்கே வரைக்கும், கொல்கத்தா வரைக்கும் போகணும், அந்த கல்வாரி மலை வரைக்கும் நீ போனோன்னு தேவத்தில் வந்து அவரை பலப்படுத்தினார்கள். அதனால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் பலவீனப்பட நேரத்தில் நினைக்காதீங்க யாரும், கர்த்தரே உங்களை பலப்படுத்துவார். அல்லது எத்தனை பேர் கர்த்தர் பலப்படுத்தணும், நம்முடைய ஆவியினால் பலப்படுத்துவார், வார்த்தையினால் பலப்படுத்துவார், தூதனை பலப்படுத்துவார். மறுதளிக்காதீங்க. போய் கேட்குற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் போய் தண்ணி அடிச்சுட்டு வராரு, அவர் போய் சினிமா பார்க்குறாரு. ஏன்பா சர்ச்சைக்கு வரல, நைட்டு தண்ணி போட்டாரா, காலையில் எழுந்துக்க முடியலையா, என்ன இதெல்லாம் சுத்த நீ அப்படி குளிக்கிறதுக்கு, இதெல்லாம் என்ன, நீ வளரலை, இன்னும் வளரலை. அது உனக்கு சாபம், உனக்கு கேரண்டி கிடையாது. துன்மார்க்கனுக்கு கேரண்டியே கிடையாது. துன்மார்க்கம் வாழ்க்கை இருக்கும்னா நினச்சிக்காதீங்க, நான் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன்னு, உனக்கு கேரண்டி இல்லை. இன்சூரன்ஸ் போட்டால் கூட நீ போயிடுவேன், வீட்டுக்கு தான் வந்து சேரும், உனக்கு கிடையாது. இன்சூரன்ஸ் போட்டதுனால உனக்கு கேரண்டி கிடையாது, உயிர் காப்பம் கிடையாது. துன்மார்க்கனுக்கு கேரண்டி கிடையாது. துன்மார்க்க வாழ்க்கையை விட்டுட்டு நீதிமான் செழித்து வளருவான். சங்கீதம் 92:12 போன மாதம் வாக்கு தத்துவம். வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து மறுதளிக்காத, கிரியையினால மறுதளிக்காத. கட்ஸ் கட் பண்ண அவனை. எனக்கு இல்லாத ஃப்ரெண்டாங்க, எனக்கு வாட்ச்மேன்லேருந்து நான் போகிற ஹோட்டல்காரன் கூட எனக்கு ஃப்ரெண்டுங்க, ஹோட்டலில் போய் சாப்பிட சப்ளையில் கூட எனக்கு ஃப்ரெண்டு, எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டு, அவ்வளோ ஃப்ரெண்டுங்க எனக்கு, அவ்வளோ ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு எந்த ஃப்ரெண்டையும் கூடயும்
கூட்டு சேர்றது கிடையாது. ஆவிக்குரிய பிள்ளைகளோட இருந்து கத்தர் அறிகிற அறிவில் எரியிற கட்டையோட சேர்ந்து எரிஞ்சு வாழ்க்கையில் முதல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்டையும் பார்த்து தேவன் ஏற்ற கிரியப்பா இயேசு தான்ப்பான்னு சொல்லி ரட்சிப்பில் நடத்தியிருக்கிறேன். என்னோட நண்பர்கள் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்று இன்னைக்கு பாஸ்டாக இருக்காங்க, ஊழியக்காரலாம் இருக்கிறான், ரட்சிப்பில் நடத்தியிருக்கேன். என்னை கூப்பிட்டானுன்னா அவனுக்கு சுவிசேஷம் தான் பிரசங்கிப்பேன், சுவிசேஷம் தான். அதனால் நம்ம அப்படி தான் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். தேவனுக்கு ஏற்ற கிரியை அதெல்லாம் கட் பண்ணு, ஸ்ட்ராங் ஆகு, கத்தரோட வளரு, மறுதளிக்காத. கடைசியாக ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? வசனத்தை கைக்குள்ள, ஆதி அன்பை மாத்திரம் விட்டுறாது. ஆண்டவரை நேசி, எல்லாமே நேசி, ஆண்டோட அன்பாக இரு. அவர் மேலே அன்பாக இருக்கார். ஆதி அன்புக்குள்ளவா, அதிகால ஜபம், வேத வாசிப்பு, பரிசுத்தம், கத்தர்கண்டு செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நீ புதுப்பித்துக்கொள். கடைசி வரைக்கும் ஆண்டவர் மனுஷங்க வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லியிருக்கு. விசுவாசமாக இருக்கு, அந்த விசுவாசம் இருக்கு, உங்கள் அன்பு தனியிலப்பா அப்படின்னு நீ சொல்லு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரில் எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அதனால் என்னோடு கூட பேசுனீங்கப்பா ஆண்டவரே. எனக்கு நீங்கள் திறந்த வாசலில் வைத்திருக்கீங்கப்பா. ஆனால் நான் அதை சுதந்திரிக்காதபடிக்கு ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே அதில் தடை வரக்கூடாதுப்பா. ஆண்டவர் என்னால் அது போகக்கூடாது. ஆண்டவரே கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. மக்கு ஸ்தோத்திரம், எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆதி அன்புக்குள்ளாக வந்துடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. திருவிருந்து நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை பிரகாரமாக, வெளிப்படுத்த 3:8 பிரகாரமாக, ஹல்லேலூயா, உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்ட அப்படினால இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்காத ஒருவனை பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தை பிரகாரமாக ஆண்டவரே, என் கிரியை இப்போதே ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என் வாழ்க்கையில் துர்க்கிரியாக இருக்கக்கூடாது. தேவனால நான் நற்கிரியை செய்கிறவனாய் காணப்படும். ஆண்டவரே, ஆண்டவரே கொஞ்சம் பலனை என்னை இன்னும் பலனை என்னை கூட்டி தாங்கப்பா. ஆண்டவரே, ஆவினால் என்னை நிரப்பி என்னை பலப்படுத்துங்கப்பா. கிருபையினால் என்னை பலப்படுத்துங்கப்பா என்று கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட செய்வார். ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நான் மறுதளிக்கூடாதுப்பா. என் வாழ்க்கையை மறுதளிக்கிற அந்த மாயமால வாழ இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவர் இயேசுவே, இயேசு எனக்காக என்னை நேசித்தாரு, எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கார், குடும்பம் கொடுத்துருக்கார், மனைவியை கொடுத்துருக்கார், பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், இனி அவர் கொடுக்க போறார், பிள்ளைகளை கொடுப்பார். நல்ல இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அத்தனை எனக்கு தருவார். தம்மையே எனக்கு கொடுத்தாரு. அந்த இயேசுவை நான் மறுதளிக்க மாட்டேன். அந்த இயேசு ஃப்ரெண்டு என்ன நினைச்சா நினைக்கட்டும், நான் இயேசுவை நான் மறுதளிக்க மாட்டேன். இயேசு எனக்காக ஜீவனை தந்தார். நான் உறுதி எடுக்க, ஒரு ஸ்டாண்ட் எடுக்க எனக்கு உறுதி தாங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிருபை செய்யும். ஜெபம் பண்ணி மாற்றத்தை உண்டாக்குங்க. தேவனுடைய கிரியை, தேவனுடைய செயலை, இயேசு கிறிஸ்து உங்களை கிரியை நடப்பிக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. என்னையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன், உங்களையும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அப்பொழுது நீங்கள் அது வசனத்தை கை கொள்ளும் பொழுது வசனத்தின்படி வாழுங்க. மத்திய 5 அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம். அவன் செய்கிறான் இவன் செய்கிறான்னு சொல்லாதீங்க. நீங்கள் செய்யாதீங்க. அவன் பார்க்குறான் இவன் பார்க்குறான், நீங்கள் பார்க்காதீங்க. அவன் போகிறான் வரான், நீங்கள் போகாதீங்க. முதல்ல நமக்கு உங்களை சுற்றில ஒரு வேலையை அடித்துக் கொள்ளுங்க. வசனம் என்ன வேலையை போட்டுக்கொள்ளுங்க, ஆவி என்ன வேலையை போட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் கொடுத்த அந்த வேலைக்குள்ளே இருங்க. எதுவும் உங்களை தொடாது, எதுவும் உங்கள் வேலைக்குள்ளே வராது. கர்த்தர் உங்களை அடைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிடுங்க. ரொம்ப சிம்பிள். இல்லைப்பா, எனக்கு தகுதி இல்லைப்பா, லவ் பண்ண தகுதி இல்லை. ஆண்டவரே கர்த்தாவே எனக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு லவ் பண்ண தகுதி இல்லைப்பா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கும்மால் அடிக்க தகுதி இல்லை, ஆண்டவர் தண்ணி அடிக்க தகுதி இல்லை, ஆண்டவரே இந்த பாவக்காரெல்லாம் செய்ய தகுதி இல்லைப்பா. ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் நஷ்டம் குப்பைன்னு விட்டுறேன். அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காகப்பா. இயேசு அறிந்தால் போதும். எனக்கு இயேசு என்னை பார்த்து சொல்லணும். என்னை அறியன்னு அவர் சொல்லக்கூடாது. கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லணும், உன் கிரியை அறிந்திருக்கிறேன்னு சொல்லணும்ப்பா. ஆண்டவரே, உன்னை அறியேன்னு சொல்கிறக்காக நான் அந்த சர்ச்சைக்கு வரல. ஆண்டவரே, அதுக்கு நான் வராமே இருந்துருவேனே.
ஆண்டவரே கர்த்தாவே, நான் சர்ச்சைக்கு வர்றதுக்கு உன்னை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லணும்ப்பா. ஆண்டவரே, உன் கிரியை நான் அறிந்திருக்கேன்னு சொல்லணும். உன் பெல்லை நான் அறிந்திருக்கேன், கொஞ்சம் பலத்தை அறிந்திருக்கேன்னு சொல்லணும். ஆண்டவரே, நீ நான் மறுதளிக்கிறேன் அறிந்திருக்கேன்னு சொல்லணும். ஆண்டவரே கர்த்தாவே, என் வசத்தை கை கொண்டிருக்கேன்னு அறிந்திருக்கிறேன்னு சொல்லணும்ப்பா. ஆண்டவரே, அப்படியா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புகிறீங்க? ஓ, என் ஆதி அன்புக்குள்ள என்னை அப்படியா கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, எல்லாவற்றையும் உங்கள் முன்பாக மறைக்க முடியாது. உங்கள் முன்பாக எதையுமே ஆண்டவர் மறைந்து இல்லை, எல்லாம் உங்கள் முன்பாக திறந்து இருக்குதப்பா. தேவன் என்னை பார்க்குறார், இயேசு என்னை பார்க்குறார், ஆவியான பார்க்குறார். ஓ ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. என்ன ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னை கேளுங்க, கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு உங்களை மன்னிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். இன்னைக்கு கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம் உங்களுக்காக முன்னாடி இருக்கு, ரத்தம் முன்னாடி இருக்கு. இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுத்து கழுவப்பட்டு ஆண்டவரே இயேசுவே உங்களுடைய பிரதிஷ்டைக்குள்ள வாங்க, பிரதிஷ்டைக்குள்ள வாங்க. எல்லாத்தையும் ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க. ஓ, சிகரெட் குடிக்க மாட்டேன் பிரதிஷ்டை, குடிக்க மாட்டேன் பிரதிஷ்டை, சினிமா தேட்டர் போய் சினிமா பார்க்க மாட்டேன்னு பிரதிஷ்டை. ஓ ஆண்டவர், வைன் ஷாப் போக மாட்டேன் பிரதிஷ்டை, பாருக்கு போய் தண்ணி அடிக்க மாட்டேன் பிரதிஷ்டை, வாயில அசிங்கமான வார்த்தை பேச மாட்டேன்னு பிரதிஷ்டை. ஆண்டவர், எல்லா வாழ்க்கையை நான் இப்படி தான் வாழ்வேன்னு பிரதிஷ்டைக்குள்ளே வாங்க. ஓ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஆதி ஒரு எல்லாத்துலேயும் ஒரு பிரதிக்கினை இருக்கணும். தாவேஷ் அப்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க. 40 நாள் உபவாசம் இருக்குது. ஸோ இருக்கிறாங்க பாருங்கள், அதனால இல்லை, சாப்பிடாதனால உங்கள் வாழ்க்கை மாறாது. ஓ, அதெல்லாம் ஒரு சடங்கா சாதம். நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் 40 நாள், நான் வெறும் எனக்கு பிடிச்சதை சாப்பிட மாட்டேன் 40, இதெல்லாம் சடங்கா சாதங்க. தேவக்கிரியை உங்களை எது நீங்கள் மாறணும், நான் மாறணும். அல்லேலூயா. ஓ, அவர் நாமம் உங்களிலே உயரணும், அவர் மேன்மை அடையணும். அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவர், இந்த உலகத்தில் ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் இந்த உலகத்தை முடிக்கும் போது எங்களை குறித்து ஒரு சரித்திரம் பேசணும். ஆண்டவரே, சரித்திரம் படைத்தவன் என்று சொல்லத்தக்கதாக உமக்கென்று ஆண்டவரே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நாமத்தை அறிந்த உயர்ந்த அடைக்கட்டில் வைப்பேன்னு சொன்னீங்களே, அப்படியாக ஆண்டவரே உயர்ந்த அடைக்கட்டுக்கு நாங்கள் போகணும்ப்பா, அதில் வளரணும். அந்த படி நேராக நாங்கள் போக எங்களை வளர்க்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்குற நாள் எங்களோடு பேசுனீங்க. தொடர்ந்து எங்களோடு இருங்க. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, இதோ கத்தா, இதுதான் எங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் சீட்டப்பா. தன்னைத்தானே ஸ்தோதித்த பின்பு இதை பாடம் பண்ண கடன் சொன்னீங்களே. இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கத்தருக்கு அந்த மறுதளிக்கிற வாழ்க்கை, அந்த குறைவுள்ள வாழ்க்கை எல்லாம் இந்த இன்னையோடு ஒழியட்டும். இதோ ஆண்டவரே, இந்த அப்பத்தை எடுக்கும் போது ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்தை புசிக்கும் போது எங்கள் சரீரத்தில் இணையட்டும். உங்கள் ரத்தமாக இதை மாற்றி எங்கள் ரத்தத்தோடு கலட்டோம்ப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் உடம்புல ஓடுதுன்னு நாங்கள் சொல்லணும். ஆண்டவர், அப்படியாக எங்களை ஆண்டவரே கத்த மாற்றுங்க. ஆண்டவரே, மக்கு சோத்த குறைகள் குற்றங்களெல்லாம் இப்போதே மன்னித்து ரத்தத்தாலே கழுவுங்க. முறுமுறுக்காம பொறுமையாக இருக்க, காத்து இருக்க, அன்பாக இருக்க, தயவாக இருக்க, இயேசுவை போல் இருக்க எங்களை எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. உண்மை போல ஆக்குங்கப்பா. ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே சகோதரிகளை வழி விட்டுருங்க. பொறுமையாக தேவ சமூகத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. இது உங்களுக்காக பிக்கப்பட்ட அந்த ராத்திரிலே காட்டி கொடுக்க அன்னைக்கு ஆண்டவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அதை ஆசீர்வதித்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குன்னு சொன்னார்.
காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே ரசத்தை எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னார். கர்த்தர் அப்படியாக ரத்தமாய் மாற்றுவாராக. இதை கர்த்தர் அப்பமாகவும் பசுத்தாக மாற்றினபடியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இதே பிரசவத்திலே இருப்போம். பாடலே பார்க்கும்போது சகோதரி எஸ்தர் கர்ணகர் எனக்கு உதவி செய்யணும். வேறு யாரும் எழுந்து போகாதீங்க, அமைதியாக இருங்க, சீக்கிரம் முடிஞ்சிடும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை ஆசைப்பாராக. ஆமென். என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. போல் மாற்றிடவோ. ஜெனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனையும் வரை, ஜெனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனையும் வரை, தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. தலையை சாய்த்திடவோ, உமக்கு ஓர் ஸ்தலமோ எங்கும் இல்லை. தலையை சாய்த்திடவோ, உமக்கு ஓர் ஸ்தலமோ எங்கும் இல்லை. உமடி சுவட்டில் நான் செல்லவோ, உன் பாதை காட்டினீரே. உமடி சுவட்டில் நான் செல்லவோ, என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. பாடுகளல்லோ உம்மை மகிமையில் பூரணமாய் சேர்த்ததே. பாடுகளல்லோ உம்மை மகிமையில் பூரணமாய்
மாற்றிடவும் என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிடவும் இன்பம் எனக்கினியே என் அருமை இயேசுதான் என் பங்கல்லோ இன்பம் எனக்கினியே என் அருமை இயேசுதான் என் பங்கல்லோ நேசரின் பின்னே போகத் துணிந்தேன் பாசம் என்னில் வைத்ததால் நேசரின் பின்னே போகத் துணிந்தேன் என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அண்டினேன் இன்னும் கேட்டி சேர என் ஆண்டவாம் ஆவல் கொண்டீதோ வந்தேன் திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அண்டினேன் இன்னும் கேட்டி சேர என் ஆண்டவா ஆவல் கொண்டீதோ வந்தேன் இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா என்னை மோற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே உம்மை வாஞ்சையோடெந்த உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே என்னை மோற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே உம்மை வாஞ்சையோடெந்த உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா இன்னும் கேட்ட
காகிலும் அப்பமாக வருஷமாக கிடைக்கலாம். ஏன் இல்லைங்க, எல்லாரும் கிடைச்சதா? ஏன் நினைப்போமா? என்ன ஒரே ஒரு அடி மாத்திரம் பாடுவோமா? அவர் கரமும் அவர் பொய்யும் மகிமும் மகத்துவம் அதிசயங்களை செய்தது, கிருபையும் சத்தியம் இரக்கவும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அவருடைய அன்பு நம்மளை வழி நடத்தும். நமக்காக திறந்த வாசல்ல சுதந்திரிக்கும்படி கர்த்தர் என்னென்னலாம் உங்களுக்காக வைத்திருக்கா அந்த வாசல்ல நாம் சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தர் நம்ம கிருபை செய்ய வகப்படுமா? கர்த்தர் என் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையுமானவர், கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மலையுமானவர், கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது, கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது, கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் மீட்பர், அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர், தாழ்ச்சி அடைகிறேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். அவர் மீட்பர், என் நேசர் பரிசுத்தர், தாழ்ச்சி அடைகிறேனே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஹல்லேலூயா, 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 கர்த்தர் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார்.
என்னென்ன வாசலை அடைத்தார்களோ அதே மனிதனை வைத்து வாசலை திறப்பார். கர்த்தர் திறப்பார். கர்த்தர் திறக்கிறவர். உனக்கு முன்பாக வைத்த வாசலை யாராலும் பூட்ட முடியாது. உனக்காக ஆண்டவர் பூட்டின கதவை திறக்கிறவர். ஓ ரபா ஷாகா தாலா, விசுவாசிங்க, விசுவாசிங்க, சோர்ந்து போயிடாதீங்க. உங்க கிரியை தேவன் உங்களை ஆரம்பித்த கிரியை, அது தேவனுக்கு ஏற்ற கிரியை இது. ஆகியால மனுஷன் உங்களை ஒன்றை செய்ய முடியாது. விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு எனக்கு கொஞ்சம் பலம் தான், ஆனா இப்போ கர்த்தரை பலப்படுத்தி இருக்கிறார். ஆவியினால பலப்படுத்தி இருக்கிறார், வார்த்தையால பலப்படுத்தி இருக்கிறார், அவருடைய சரீரத்தால பலப்படுத்தி இருக்கிறார், கிருபையினால பலப்படுத்தி இருக்கிறார். இப்போதே அந்த பலன் உங்களுக்கு உண்டாகிறது. காண்டாமத்துவத்த பலனை கர்த்தர் தருகிறார். பரிசுத்த ஆவி உங்களை நிரப்பி பலப்படுத்துகிறார். நாமத்தை அறிந்த உங்களை உயர்ந்த அழகில் வைப்பார், உயர்ந்த அழகில் வைப்பார். ஓ ஹல்லேலூயா. நீங்க மறுதலிக்க சூழ்நிலை வராது, மறுதலிக்க விட மாட்டார். சோதிக்கப்படுவர்களுக்கு அவர் உதவி செய்வார். அவர் சோதிக்கப்பட்டபடினாலே பயப்படாத. இனி சோதனை வந்து அவனுக்கு உதவி செய்வார், சோதனை வெளிப்படுத்துவார். இது மனுஷனுடைய சோதனை, பிசாசின் சோதனை என்று கர்த்தரை வெளிப்படுத்துவார். தப்பித்துக் கொள்ள வழியை உண்டாக்குவார். விசுவாசிங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. பலிபீடத்துல வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. ஹல்லேலூயா. சோதனை அகப்பட மாட்டேன், சிக்க மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். அதுக்கு மாறாக சாட்சியாக, சாட்சியாக அவர் செய்த கிரியை காட்டில நீ அதிகமான கிரியை செய்வாய். விசுவாசத்தால் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நீ முன்னேறி செல்லுவாய். உனக்காக திறந்த வாசத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். வசத்தை கை கொண்டு ஆதி அன்புக்குள்ள வந்த உனக்கு, ஆதி அன்புக்குள்ள வந்த உனக்கு இதுவரைக்கும் கர்த்தர் வாசனை கதவை தட்டி கொண்டிருந்தார். இன்று உன் இருதயமா கதவை திறந்திருக்கிற, இருதயமா கதவை திறந்திருக்கிற இயேசு உனக்குள்ள வரு. இயேசு உனக்குள்ள வந்து, உனக்குள்ள வந்தார் பாடம் பண்ணுவா. ஒரு சபலரபா. இந்த அன்பை உன்னை விட்டு எதுவும் பிரிக்காது. அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பல்லவத்தை பிதாவே, கூடின நேரம் முதல் காலையிலிருந்து 8 மணிலிருந்து இன்னமட்டுமாக ஆவியானவர் எங்களோடு இருந்து நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதி ஸ்தோத்திரங்கள், சாட்சிகள் கர்த்தருக்கு கொடுக்கிறது, உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே, உங்களுடைய அப்பமும் உங்களுடைய சரீரம் ரத்தம் இவையெல்லாம் எங்களை ஆசீர்வதித்து எங்களை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீ எங்கள் முன்பாக வைத்திருக்கிற இந்த திறந்த வாசலை, உன் நாமத்தை அறிந்த எங்களுக்கு நீ வைத்திருக்கிற திறந்த வாசலை சுதந்திரிக்கிற வழிகளை நாங்கள் அதில் வளரும்படியாக நீ எங்களோடு பேசுனீங்கப்பா. தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளோடு போங்க, உங்கள் ஜனங்களோடு போங்க. குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே கர்த்தாவே, தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் கூட போய் ஆசீர்வதிப்பீராக. சொல்லட்டும், கர்த்தர் மெய்யாகவே என்னை ஆசீர்வதித்தார். அவர் திறந்த வாசல்ல கர்த்தர் என்னை பிரவேசிக்க பண்ணினார். ஓ, அவரே வாசலா இருக்கிறார். இயேசு வழியாக நான் போனேன், பிரவேசித்திருக்கிறேன்னு சொல்லத்தக்கதாக சுதந்திரிக்கும் எல்லாம் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கட்டும். இந்த வாரம் கர்த்தர் பிள்ளைகளோடு இருந்து அற்புத அடையாளங்களை செய்து ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் அன்பு பெருகட்டும், கிருபை பெருகட்டும், பலன் பெருகட்டும், சுகம் பெருகட்டும். ஆண்டவரே, அவருடைய வருமானங்கள் பெருகட்டும். ஆண்டவரே, ஞானம் பெருகட்டும். அப்பா கர்த்தாவே, எல்லா பலவீனங்கள் ஓடட்டும், எல்லா நெகட்டிவ் ஓடட்டும். எல்லா ஆண்டவரே கர்த்தா பாசிட்டிவாய் நடக்கட்டும். அப்பா காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே எல்லா துதி கனமகி உமக்கே சொல்லுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தமுள்ள கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதங்களோடு இருப்பார். கர்த்தர் திறந்த வாசல், அந்த புதிய வாசல்